السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على نبيه المصطفى. أما بعد فقد قال الله تبارك وتعالى: لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن للجنة غرفا بطونها كالظهور لمن ألان الكلام وأطعم الطعام وأدام الصيام والصلاة بالليل والناس النيام، أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم الهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள் மற்றும் இத்திரளாக கூடியிருக்கிற உலமா பெருமக்கள், ஜமாத்தினர்கள், தாய்மார்கள், நமது சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிற கண்ணியம் என்ன? இந்த உம்மத் எதை விரும்புகிறதோ அதையெல்லாம் வழிகாட்டினார்கள். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்குற வரை, கண் விழித்ததிலிருந்து கண் மூடுகிற வரை, அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழ்கிற வருகிற வரை இருக்கிற அத்துணை வழிகாட்டுதல்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்தார்கள். இந்த உலகத்தில் எல்லோரும் விரும்புவது என்ன தெரியுமா? மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும், சொந்தங்களை மதிக்க வேண்டும், கணவர் மனைவியை மதிக்க வேண்டும், தந்தை பிள்ளைகளுக்கு அன்பு காட்ட வேண்டும், அண்டை அயலார்களுக்கு நேசம் காட்ட வேண்டும் என்று ஒட்டுமொத்த உலகம் விரும்புகிறது. உலகத்தில் எல்லோருடைய குறைகளை மறைத்து நிறைகளை பார்க்கிற தன்மையை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்து தந்தார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தில் கண்ணியப்படுத்துவதற்கு முதல் பாடம் அல்லாஹ்தான். கியாமத்துடைய நாளையிலே மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் வருவான். ஒட்டுமொத்த சமூகங்கள் எல்லாம், யாரை சொல்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அத்துணை கூட்டங்களும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் ரகசியமாக இந்த அடியானை கூப்பிட்டு சொல்லுவான். முதல்ல, அடியானே, தொழுதியில நீ இத்தனை தொழுதியில, ஆமையா அல்லாஹ். இவ்வளவு நோம்பு வச்சியில, ஆமையா அல்லாஹ். தர்மம் இவ்வளவு அள்ளி கொடுத்தீல, ஆமையா அல்லாஹ். மக்களுக்கு ஒன்று விளங்காது, அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலே கேட்கிறான், ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள். எல்லாம் கேட்டவன ஆமா 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 பாரு, எல்லாமே நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். உடனே சஜ்தால விழுந்துருவார். ரப்பு ஏற்றுக்கொண்டு விட்டானே, சந்தோஷம் அல்லவா? எக்ஸாம் ஹால்ல சார் முன்னாடி திருத்துறாரு, ரைட் போட்டே போறாரு, மாணவர்கள் எப்படி இருக்கு வந்த வார்த்தா. அது மாதிரி அல்லாஹ் சொல்றான், எல்லாமே நல்லா இருக்குதான். சஜ்தால விழுந்துருவார், மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் எந்திரிப்பான்னு சொல்லி, நீ பொய் பேசனே இல்ல, புறம் பேசனே இல்ல, கோல்மொட்டினே இல்ல, அநியாயம் செஞ்சீல, ஒவ்வொன்றாக அவன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அடுக்கடுக்காக யாவப்படுத்துவான். அடியானுக்கு இதுவரை இருந்த அந்த சந்தோஷம், பெருமிதம், கண்ணியம் அப்படியே மாறி போய் ஒரு மாதிரியா ஆயி, ஆமாயா அல்ல, மறுக்க முடியாது. நான் செய்ததை அல்லாஹ் சொல்கிறான், எப்படி மறுக்க முடியும்? அவன் ஆமாம் ஆமாம் என்பான். எல்லாம் அல்லாஹ் முடித்து விட்ட பொழுது அடியான் திகைத்து நிற்பான். இதற்கு பின்னால் சொர்க்கத்தை ஆசைப்பட எனக்கு தகுதி இல்லை, சொர்க்கம் எனக்கு வராது என்கிற முடிவுக்கு வந்துடுவான். இப்ப அல்லாஹ் சொல்வான், யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். உன்னுடைய நன்மை, உன்னுடைய மன சுத்தம் எனக்கு பிடித்தது, நான் அன்பளிப்பு தருகிற நேரத்திலே உன் பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றிவிட்டேன்.
அப்படின்னு சொன்னவன அடியான் சஜ்தாவில் விழுந்து விடுவான். யா அல்லாஹ், எத்தனை பாவங்கள் ஒண்ணு விடாம சொன்னியே, அத்தனை பாவங்களையும் மன்னிச்சுட்டியா? அல்லாஹ் சொன்னா மாறு வார்த்தை யார் சொல்றது? சஜ்தாவில் விழுந்து விடுவார். மக்கள் சொல்லுவாங்க, இந்த அடியான் பாத்தீங்களா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி படைத்த பொழுது பூமியில சஜ்தா செய்து எழுப்பிய பிறகு சஜ்தாவிலேயே அல்லாஹ் முன்னால் இருக்கிறானே, 2 சஜ்தாக்கள் தெரியும். ஆனால் முதல் சஜ்தா நன்மைகளுக்கு பின்னால், 2ஆம் சஜ்தா பாவங்களுக்கு பின்னால். அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், பாவத்தை மறைக்கிறான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க? அல்லாஹ் பாவத்தை மறைச்சு 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 கண்களுக்கு முன்னாடி சஜ்தாவை காமிச்சான். நம்ம இன்னைக்கு எப்படியாவது யாருடைய குறையாவது எப்படியாவது வழி காமிச்சிடலாமா? அவரா நம்ம சொல்லுவோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு ஆஜி சாப் வந்திருக்கிறாங்க. யாரை சொல்றீங்க? ஆஜியார் தான், ஹஜ்ஜுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஆமா ஆமா, இப்ப ஹஜ்ஜுக்கெல்லாம் போனார். இதுக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிச்சு அவருடைய பழைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சவன, இதுவரை ஆஜி என்று மதித்தவர்கள் எல்லாம், ஓ பாவத்தை கழுவதான் போனையோ என்கிற நிலையை உண்டாக்குவது நமக்கு எல்லாம் ஒரு பெருமை. அந்த இடத்துல பேசாமல் இருந்திருந்தா, குறைகளை மறைத்திருந்தால் அவர் ஹாஜியாக இருந்திருப்பார் அல்லவா? தாய்மார்களே, உலகத்தில் குறைகளை மறைத்து கண்ணியப்படுத்துவதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று யாரையும் அல்லாஹ் முதல் பாடமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், அடியார்களை சங்கைப்படுத்துகிறான். கண்ணியமான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் ஒரு பாடம். குறைகளை மறைத்து நிறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரோ ஒருத்தர் சொன்னாரு, மனைவி சொல்லிச்சா வீட்டுக்கார்ட்ட, ஏங்க உங்க அண்ணன் தம்பியும் சரி உங்க நண்பர்களும் சரி எல்லாம் காசு இருந்தா வர்றாங்க, காசு இல்லாட்டி யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்கல்ல, எல்லாமே நல்லவங்க இல்லைங்க என்று மனைவி சொல்லுச்சு. காசு இருந்தா வீட்டுக்கு வர்றாங்க, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, சலாம் சொல்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. கையில கொஞ்சம் மாவு கம்மியாயிருச்சுன்னா யாரும் பார்க்க வர்றது இல்லையில என்று மனைவி சொன்ன பொழுது கணவர் சொன்னாரு, ஏன் அப்படி பார்க்கிற? துட்டு இருந்தா வர்றான், துட்டு இல்லாட்டி ஏன் அப்படி பார்க்கிற? இப்படி யோசிச்சு பாரு. காசு இருக்கும் போது நம்ம போன கண்ணியப்படுத்துவாரு, அண்ணன் சொல்லுவாரு, தம்பின்னு சொல்லுவாரு, மாமன் சொல்லுவாரு, உறவு சொல்லுவாரு, நண்பர் சொல்லுவாரு, ஊர்க்காரர் சொல்லுவாரு, நம்ம ஊர்க்காரப்பா வாப்பா நீங்க காசு இருந்தா கண்ணியப்படுத்துவார்னு வர்றாங்க. காசு இல்லாத பொழுது இப்ப நம்ம போனோம்னா கடன்கட வாங்கி சங்கடப்படுவாரே பாவம், அதனால போகாம இருக்கலாமே என்று யோசிப்பாரு. நாம் எடுத்துக்கொள்கிற விதத்தை பொறுத்துதான் மனித நடவடிக்கைகள். யாரை பார்த்தாலும் நிறை கண்களோடு பார்க்க வேண்டும், குறை கண்களோடு பார்க்க மட்டுமல்ல, பாவம் செஞ்சவர்களை கூட குறையை மறைப்பதற்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சஹாபி ஓடி வருவார் பெருமானார் இடத்திலே. சஹாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, ஐமகள் ரொம்ப காதல போட்டுக்கணும். மிக அருமையான தலைப்பு. நம்முடைய ஹஜ்ரத் அவர்கள் பெருமானாருடைய கண்ணியத்திற்குரிய உடல் அங்கங்களை எல்லாம் உரைத்தார்கள், முடியின் கண்ணியத்தை உரைத்தார்கள். சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து விட்டது. ஹஜ்ரத் முடியும் சொன்னவன காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போருக்கு போயிருக்கிறார். போருக்கு போயிருக்கிற ஒரு கடுமையான போர்க்களம். அது பார்த்தா ஒரு உருவம் அடிச்சுக்கிட்டே வருது. பார்த்தா யாரு, ஆம்பளையா பொம்பளையா ஆசியாரா, தாடி கீடி ஒண்ணும் தெரியல, எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு வாழ்தான் தெரியுது, அடிச்சுக்கிட்டே வருது, தன்னை நோக்கி வருது. இது யாரு? மலக்கா? யாரு வர்றா? இவரு தேய்த்து போனாங்க. காலித் இப்னு வலீத். யார் அந்த காலித்? சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள். திகைச்சு போற. பார்த்தா நெருங்கி வருது. அந்த உருவம் இடம் புரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. உருவம் நெருங்கி நெருங்கி வருகிறது. கடை நடுவிலே காலித் இப்னு வலீத். அந்த உருவம் அப்படியே எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டே உள்ள வருது. படை நடுவில் ஒரு உருவம் வருகிற அத்துணை எதிரிகளை தளர்த்தி விட்டு தாக்கி விட்டு நம்மை நோக்கி ஏன் வருகிறார்? பக்கத்துல வந்து நிற்கிது. இவளை கேட்டாரு, நீ யாரு? மலக்கா? உதவி செய்ய வந்திருக்கிறியா? இஸ்ராயீலா? ஜிப்ரீலா? யாரு நீ? அது பொதுவா சொல்லுச்சு,
உன் மனைவின்னு சொல்லுச்சு. தாய்மார்கள் யோசிக்கணும். உன் மனைவி சொல்லுச்சு. இவருக்கு தூக்கி மாறி கொடுத்து என் பொண்டாட்டி இவ்வளவு பருவா உடுத்தி நடு போர்க்களத்தில் 1000 ஆண்கள் சூழ்ந்திருக்கிற அந்த சபையில் எந்த ஆண்களுக்கும் நான் பெண் என்று தெரியாத அளவு தன் கணவனை பார்க்க வந்திருக்கிறார். தன்னுடைய முடிகள் தெரியவில்லை, தன்னுடைய அவயங்கள் தெரியவில்லை, பெண் என்று அறியப்படவில்லை. ஏங்க கட்டின புருஷனுக்கு பொண்டாடி தெரியலங்க. அப்படி வந்திருக்க அந்த அம்மா கேட்டாரு, என்ன அவசரம், எதுக்கு இங்க வந்த? எப்பொழுதுமே போருக்கு கிளம்புகிற பொழுது ஒரு தலப்பா உடுத்தி இருப்பீர்கள். அந்த தலப்பாவுக்குள்ளே முஹம்மது ரசூலுல்லாஹ், கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ், மக்கத்து வேந்தர், மதீனத்து மாநபி, சர்தாரே தோ ஜஹான், சய்யிதுல் கௌனைன், அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி முடி ஒன்று தாங்கள் தலப்பாவுக்குள்ளே வைத்துக் கொண்டு அதை உடுத்திக் கொண்டுதான் போர் செய்வீர்கள். நீங்கள் போன போரில் எதுவும் தோற்ற வரலாறு இல்லை. போன போர்கள் எல்லாம் வெற்றி. காரணம் உங்கள் தலப்பாவுக்குள் இருக்கிற கண்மணி நாயகத்தின் முபாரக்கான முடி. அந்த முடி வச்சு வட்டீங்க, அதை கொண்டு வந்து ஒடியாது கொடுக்க வந்தேன். என் தலையில தலப்பாவை கழட்டுறதுக்கு முந்தி நான் ஃபர்தாவை சரி பண்ணிக்கிறேன், கழட்டி போட்டு சொன்ன உடனே காலது வலி மறந்ததை யாருக்கிறார், தலப்பா வாங்கி போடுகிறார். உற்சாகம் கூடுகிறது, தலைகள் பல உருள்கிறது. இஸ்லாத்தின் வெற்றி நிச்சயம் அடைகிறது. கண்ணியமான பெருமக்களே, உலகத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று இந்த உலகத்திலே மனிதர்களை கண்ணியப்படுத்துவது என்பது நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. கேட்கிறாங்க மாயிஸ் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் ஸனைது, நான் ஒரு தவறான காரியம் செய்து விட்டேன் நாயகமே, தவறான காரியம் செய்துவிட்டேன். எந்த தவறுக்கு என்னை கொல்ல வேண்டுமோ மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அந்த பாவம் செஞ்சுட்டேன் நாயகமே. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஊதி பெருசு பண்ணாங்கல்ல. என்ன மாயிஸ், எப்படி நம்பி இருந்த? நீங்களுமா இப்படி, நான் இருக்கும் போதுமா இப்படி? மஸ்ஜித் நபவியில ஒவ்வொரு நாள் சுபஹ்ல பயான் பண்றேன், லுஹுர்ல பயான் பண்றேன், இவ்வளவு கேட்டுட்டு திருந்தலையா? கேட்கலாம் இல்லையா? கேட்கலாம். 4 பேருக்கு முன்னாடி 4 வார்த்தை நெருக்கடி கேட்கலாம். செஞ்ச பாவம் பெரிய பாவம், பெரிய பாவம் அது. இன்னைக்கு உலகத்துல என்ன ஆச்சு தெரியுங்களா? கிராமங்கள்ல இருந்து நகரங்கள் வரை அவன் ஏதோ சுத்திட்டு இருக்கான் ஒரு பொண்ணோட, சர்வ சாதாரணமா. ஏதோ காலேஜில் படிச்சிருப்பான், நாட்டு இருக்குது. ஏதோ வேலைக்கு போன கம்பெனியில பழகி இருப்பான், நாட்டு இருக்குது. அது கூட பேசுறான், சிரிக்கிறான், விளாடுறான். நைட்டு 2 மணி நேரம் போன்ல பேசிக்குவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சுக்குவாங்க. சர்வ சாதாரணமா சொல்றமே, அந்த பொண்ணு யாருங்க? அடுத்த பொண்ணு இல்லையா? பார்ப்பது ஹராம் இல்லையா? பேசுவது ஹராம் இல்லையா? குரலை கேட்பது ஹராம் இல்லையா? இன்னைக்கு சாதாரணமாயிருச்சு. யாரோ சொன்னாங்களாம், எங்க உங்க மகனை கொஞ்சம் பார்த்துக்குங்க, உங்க பையனை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க, பழனிக்கு போயிட்டு வரும் போது ஏதோ மாற்றம் தெரியுதுன்னாங்களாம். இவரு கோவம் வந்துருச்சு, என் பையனை பத்தி என்ன சொல்றீங்க, என் மகளை பத்தி குறை சொல்றீங்களா அப்படின்னு. உடனே அவர் நேரம் அவங்க அம்மாட்ட போனாராம், அம்மா உங்க மகன் கொஞ்சம் சரியில்லை, வந்தா கோவப்படுறாரு, நீயாவது கொஞ்சம் பார்த்து மாண்ட சொல்லுவீங்கம்மா, நாங்க பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறோம், கடலை பறந்து ஏதோ போட்டு விடுறோம், பின்னாடி கட்டு போன பிறகு அண்ணா கூடாது அப்படின்னு அம்மா சொல்லிச்சான். என் பிள்ளைலாம் ஒழுக்கமா தான் இருக்கும், நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க, என் பிள்ளை ஒழுக்கமா தான் இருக்கும். உலகத்தில் யாருக்கு ஏத்துக்கிறோம்? தவறு சொன்னவன் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அதுல நயமாக, நவீனமாக, விவேகமாக அந்த பையன் மனசு ஒழியவும் கூடாது, பாவத்தில் விழவும் கூடாது. எச்சரிக்கையோடு ஒரு தாயும் தந்தையும் குற்றத்தை ஒழிக்க வேண்டுமே தவிர குற்றத்தை மறைத்துக் கொள்ளக்கூடாது, குற்றத்தை வளரவிடக் கூடாது. என் பையன் அப்படிலாம் போக மாட்டான், போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? போயிட்டானா தலைமொழிகிட்டே இருந்தீங்க, என்ன சொல்றீங்க? தலைமொழிகிட்ட என் பிள்ளையே இல்லை. இது என்னங்க வீரம்? போறதுக்கு முன்னாடி காலை உடைக்க வேண்டாமா? எனக்கு உடைக்க வேண்டாமா? மாயிசு வருகிறார், அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவன் நிற்கிறார், ஒப்புக்கொள்கிறார், நான் பாவம் செஞ்சுட்டேன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ், எப்பா நீ போப்பாங்கிட்ட பெருமாளை பதிலே சொல்லலைங்க,
திரும்பிட்டாங்க. ஏன்னா சஹாபாக்களுக்கு என் காதில் சொன்ன வார்த்தை தெரிந்தால் மாயிஸின் கண்ணியம் போயிடுமோ. மாயிஸ் வந்து சொல்றாரு, யார சூழல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணிட்டேங்கிறார். யாருக்கு தெரியாது. பெருமனார் திரும்பி நின்றுட்டாங்க, சலாத்துக்கு பதில் சொல்லல. திரும்பி நின்றாங்க, போகட்டும், அவரு மன்னிப்பு கேட்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும், நம்ம என்னத்தை போட்டு பெருசு பண்றது என்று பெருமானார் குற்றத்தை மன்னிக்க முதல் முயற்சி திரும்பிக் கொள்கிறார்கள். அவரு திரும்ப வர்றார். யார சூழல்ல நான் செஞ்சுட்டேன், ஒண்ணு செய்ய முடியல, ஏப்பா தொட்டு இருப்பா, போப்பா நீ. குற்றத்தை மறைக்கிறார்கள். நீ போப்பா, நீ தொட்டிருப்ப, போப்பா. இல்ல சொல்லலாம், நடந்து நிகழ்ந்துச்சு அது மாதிரி, பாவம், போப்பா நீ அப்படிங்கிறாங்க. திரும்பிட்டாங்க. அவரு திரும்பி வர்றாரு. கண்ணியமானவர்களை, இது வரலாறு. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாடம். திரும்பி வர்றாரு. சொல்ல சொன்னாங்க, தம்பி நீ குடிச்சிட்டு வந்திருக்கிறியாப்பா, எப்போ வளர்ற, போப்பா. நாங்க போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கிற. இல்ல ரசூல், நான் குடிக்கல, உண்மை சொல்றேன், நான் பண்ணிட்டேன். யார சொல்லலாம் 3 முறை திரும்ப திரும்ப பெருமானார் தன்னுடைய வழக்கத்துக்கு மாற்றமாய் திரும்பி திரும்பி பார்த்து அவரும் விடாப்பிடியாய் வந்துட்டு சொன்னார், யார சொல்லலாம் நீங்க போட்டு போயிடுவேன், யாருக்கும் தெரியாது, காதும் காது வச்ச மாதிரி உங்களுக்கு எனக்கு மட்டும் விஷயம் முடிஞ்சிடும். அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுவான், நான் எங்கேயோ போயிடுவேன், திரும்பி வாழ்ந்துடுவேன். ஆனா கியாமத்திலே வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த மாயிஸ் தண்டிக்கப்பட்டு விட்டால் அங்கைய நிலை என்னவாகும் என்று அழுது கொண்டு சொன்னார், உலகத்தில் தண்டிச்சிருக்க நாயகமே, என் பெயர் கெட்டு போனா பரவாயில்லை. இந்த முடிவுக்கு பின்னால் பெருமாள் என்ன செய்ய முடியும்? உடனே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாயிஸ் சொல்ற உண்மையால் பாருங்கள் சொன்னார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், விசாரித்தார்கள், நடந்தது உண்மை. திருப்பெருதினார்கள், மாயிஸை கல்லெறிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே நாம் குறைகளை தேடி அடைகிறோம். குறைகளை பரப்புவதற்கு வாட்ஸ்அப்பையும் டெலிகிராமையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். யாராவது மாற்ற மாட்டாங்களா? இன்னைக்கு முடிஞ்சிருச்சா? யார பேசலாம் ஐயா? யாருடைய குறை பரப்பலாம் ஐயா? பாத்திமா யோசிக்கிறது, ஜைனப் பேசலாமா, உம்மு குல்சூம் பேசலாமா? கண்ணியமான பெருமக்களே, உலகத்தில் கண்ணியத்திற்கு மாபெரும் முன்னுதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் குறைகளை மறைக்க சொன்னார்கள், கண்ணியம் கொடுத்தார்கள். யாருக்கு தெரியுமா? உலகத்தில் 5 சாராரு கண்ணியம் கொடுக்க வேண்டும். பெருமானார் பழக்கி கொடுத்தார்கள். முதலாவது, ஒரு இயக்கத்தின் தலைவர் வருகிறார், ஒரு பள்ளியின் தலைவர் வருகிறார், செக்ரட்டரி வருகிறார், பொருளாளர் வருகிறார். என்ன ஒரு கண்ணியம் தெரியுமா? இவர் பள்ளிவாசலின் தலைவர், இவர் ஒரு இயக்கத்தின் தலைவர், சுன்ன ஜமாத்துடைய தலைவர் இவர் என்ற அடிப்படையில் அவர் மேல என்ன கசப்பு இருந்தாலும் சரி, என்ன மனவருத்தம் இருந்தாலும் சரி, சபை என்று வருகிற பொழுது, தலைவர் வருகை தருகிற பொழுது, வாங்கஜியா வாங்கஜியா என்று கூப்பிடுவது சுன்னத், நபியின் மரபு. கூப்பிடணும், முன்னாடி வாங்க. ஏன் அவர் ஜமாத்துக்கு தலைவருங்க, பெற்றோர் ஜமாத் தலைவருங்க, அழகி ஜமாத் தலைவருங்க, சின்னப்பள்ளி தலைவருங்க, செக்ரட்டரிங்க, கூப்பிடுங்க. முன்னாடி பின்னாடி உட்கார்றார், லேட்டா வந்திருக்கிறார், தாமதமா வந்திருக்கிறார், கடைசி உட்கார்ந்து இருக்கிறார், முன்னாடி கூப்பிட்டு வாங்காஜர் வாங்காஜர் உட்காருங்க. கடைசியில முடிஞ்சு இருந்தா ஒரு பொன்னாடை பொருத்தி நமது பள்ளிக்கு வருகை தந்த பக்கத்து ஊரின் தலைவருக்கு மரியாதை. இது மார்க்கம் கற்றுத் தருகிறது. ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மாபெரும் ஒரு கூட்டத்துக்கு தலைவர். நபியை காண மதீனா வருகிறார். நான் வந்த மாதிரிதான் வரும்போது ஏதோ திட்டம் போட்டாரு, வர வர பஸ் லேட்டு, ஏதோ ஒரு ஆச்சு, லேட்டா வர்றாரு. லேட்டா வந்து லாஸ்ட்ல உட்கார்றதுக்கு பார்த்தா இடம் இல்லை. மஸ்ஜித் நபி ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சின்ன படி ஒன்று இருக்கிறது, அதுல ஏறி உட்கார்ந்தா ரசூலுல்லாஹ் முகம் தெரிஞ்சிடும். அவரு பார்த்தாரு, கீழே உட்கார்ந்து பெருமானார் முகம் பார்க்காம இருக்கிறத விட படிக்கு மேல உட்கார்ந்து விழுந்துருவோம், மண்ணா இருக்கு. ஆனா தலைவர் என்றால் நபி முகத்தை பார்க்கணுமே, கொஞ்சம் அந்த படி மேல ஏறுறாரு. பெருமானார் மஸ்ஜித் இந்த உட்கார்ந்து பயணம் பண்றாங்க, கண் அங்க போகுது. ஜரி வந்திருக்கிறாரு, கூட்டத்தின் தலைவர் ஆயிடுச்சு, அங்க உட்கார போறாரு. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட்டா வந்து அவ்வளவுதான் மதிப்புன்னு சொல்லல, முதல்ல வரணும்ல, தொழுகைக்கு மட்டும் தாங்க முதல்ல வரணும். அதுக்கப்புறம் ஒரு புரோகிராம் முன்ன பின்ன வந்தா
முன்சீட்டுக்குரியவங்க முன்சி வரணும் வந்துடணும். லேட் என்ற காரணம் இல்லை. உடனே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேல் இருக்கிற அங்கி இருக்கிறது, அதை எடுக்கிறார்கள். முபாரக்கான ரிதா, அதை எடுத்து சுருட்டுகிறார்கள். அப்படி சுருட்டி ஜரீரை நோக்கி வீசுறாங்க. நபிகள் வீசுறாளா? ஆனால் தலைவருக்கு கண்ணியம். சுருட்டி வீசுறாங்க. ஜரீர் பிடிக்கிறாரு. சந்தோஷத்தாக முடியல. சர்தாரே தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேடைப்பட்ட துணி என் முகத்தில் விழுகிறது. எடுக்கிறார், முத்தம் கொஞ்சுகிறார். பெருமானார் கை காட்டுறாங்க. ஜரீரே விரிச்சு உட்காருங்கிறாங்க. விரிச்சு உட்காருங்க. எல்லாம் மண்ணில் உட்காருவாங்க. விரிப்பில் உட்காருங்க. நீங்க தலைவர். நாங்க சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் வந்தவருக்கு இவ்வளவு பெரிய கண்டியம். போர்வை விரித்து உட்கார சொல்லி மண்ண போர்வைப்படுகிறது. உடனே பெருமனா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கண்ணை பார்த்தவனையே என்ன விளங்கலையோ, அக்ரீமு கரீம கௌமின் இதா தாக்கும், உங்களிடத்திலே தலைவர்கள் வருவார்களேயானால் கண்ணியப்படுத்துங்கள். தலைவர்களுக்கு ஒரு கண்ணியப்படுத்த வேண்டும். நபி வழி சொல்லி காண்பிக்கிறது. இரண்டாவது, நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்ணியம் தர வேண்டும். பெருமான கற்றுக் கொடுக்கிறார்கள். அதே ஒரு இன்னொரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமானார். முக்கியமான ஒரு ஆலோசனை நடந்து இருக்கிறது. ஒரு வயதான மூதாட்டி தூரத்திலே ஏதோ குச்சி ஓட்டிக் கொண்டு வருகிறார். கண்கள் பார்த்தவுடனே எழுந்திருத்து பேச்சை நிப்பாட்டி விட்டு கொஞ்சம் நகருங்க சொல்லிட்டு தான் எழுந்திருத்து அந்த பாட்டி வரை போய் அந்த பாட்டி கையை பிடித்து, என்னமா நல்லா இருக்கீங்களா? சொன்னா வரமாட்டமா? நீ இருக்குமா இங்க வந்துட்டு இருக்கிறீங்க? எங்க போறீங்கம்மா? என்னவா தேவை இருக்கு? பேசிக்கொண்டே தன் இடத்துக்கு அழைத்து வந்து தன் மேலாடை எடுத்து உட்கார வைத்து சிரித்து பேசி கொஞ்சம் பேருக்கு பலங்களை, கொஞ்சம் பணங்காசுகளை மடியிலே கட்டிவிட்டு பார்த்து போங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வந்த வழிவழி வந்து வழி அனுப்பி வைத்து விட்டு திரும்பும் ஒரு சஹாபாக்கள் கேட்பாங்க, யார சொல்ல, யார் இந்த கிழவி? யார் இந்த கிழவி? உங்கள் பெற்றெடுத்த தாய் ஆமினா கபருக்குள்ளே இருக்கிறார். பெற்றெடுத்த தந்தை அப்துல்லா கபருக்குள்ளே இருக்கிறார். பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவரும் கபருக்குள்ளே இருக்கிறார். அப்துல் தாலிப் அவரும் அங்கே இருக்கிறார். யார் இந்த கிழவி? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய எனக்கு பால் கொடுத்த ஹலீமா சாதியா. பால் குடித்து காசு வாங்கி பால் கொடுத்த பொண்ணுதான். ஆனால் பால் குடித்து விட்டால் தாயின் அந்தஸ்து. அதனால் அந்த தாய்க்கு மரியாதை கண்ணியம் கொடுத்தேன். உலகத்திற்கெல்லாம் தலைவர்களுக்கு கண்ணியம் கொடுங்கள், பெற்றோருக்கு கண்ணியம் கொடுங்கள். மூன்றாவது, கட்டி வந்திருக்கிற மனைவிகளுக்கு கண்ணியம் தர வேண்டும். மனைவி கணவனுக்கும், கணவன் மனைவிக்கும் கண்ணியம் தர வேண்டும். எந்த இடத்திலும் பரஸ்பரம் நமக்குள் உறவு இருக்கலாம். ஆனால் 4 பேருக்கு முன்னால் மனைவியை திட்டுவதோ அடிப்பதோ, மனைவி நம்மை ஏசுவதோ பேசுவதோ பெருமானார் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிகளுக்கு கொடுத்த கண்ணியம் சாதாரண கண்ணியம் அல்ல. ஒரு நேரம் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா குட்டியா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. ஒரிஜினல் மக்காவுடைய உடம்பு அல்ல, அது வேறு நாட்டு உடம்பை திருமணம் எடுத்துக் கொண்டார்கள். ஒட்டகளை ஏறணும், எல்லா பொம்பளை ஏறியாச்சு. சௌதாவுக்கு ஏற முடியல. குள்ளம், கால் நீளம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் உட்கார்ந்து தொடையை தூக்கி தருகிறார்கள். சௌதா இதுக்கு மேல ஏறி போனாங்க. ஒட்டகம் உட்கார்ந்து இருக்கு, அதுல ஏறக்க முடியல. என் தொடையில் ஏறி ஒட்டகத்தில் உட்கார்ந்து சொல்றாங்க. யாருக்கு முன்னால்? ரகசியம் அல்ல, சஹாபாக்களுக்கு முன்னால் தன் மனைவி அந்த இடத்தில் ஏற முடியாமல் கேவலப்பட்டு விடக்கூடாது என்று தங்கள் மேனியை கொடுத்து ஏற சொன்னார்கள். இதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த குடும்பத்தின் கண்ணியம். நான்காவது என்ன? பெற்ற பிள்ளைகளுக்கு கண்ணியத்தை தர வேண்டும். கண்ணியமான பேச்சு, கண்ணியமான பார்வை, பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தா பேரமாருக்கெல்லாம் சந்தோஷம். இன்னைக்கு அத்தா வீட்டுக்கு வர்றான்னு பைக் சவுண்ட் கேட்டவனு பையன் புக்க தூக்கறான், பிள்ளை முசல்லாவை தூக்குது, வீட்டுக்காரம்மா அடுப்படி பார்க்குது. ஏன்? என்ன செய்வாரோ, என்ன வெடிக்குமோ, எந்த மூல வர்றாரோ, மனசு எப்படியோ இருக்குது. ஆனால்
எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் வருகிற பொழுது ஹசன் ஹுசைன்கிற 2 பேரன் தாத்தா என்று ஓடி வந்து, ஒருவன் இங்கே ஏறுவான் தோள்பட்டையிலே, ஒருவன் இங்கே ஏறுவான் தோள்பட்டையிலே, 2 பேரை சுமந்து கொண்டு பெருமானார் போய்கொண்டிருப்பார்கள். ஒரு நேரம் கதவு சாத்தி இருந்துச்சு. உமர் இப்னு கத்தாப் கதவு திறக்கிறாரு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டி போட்டு பூமியில தவழ்றாங்க. 2 பேர் மேல உட்கார்ந்து ஓடு வண்டிங்கிறாங்க. பெருமானார் சவாரி ஏறி இருக்கிறவங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. உமர் கேட்கிறாங்க, யார் ரசூல நீங்க போய் இப்படி, நீங்களா இப்படி? இல்ல, என் அன்பு, பிள்ளைகள் மீது அன்பு அந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தை தரும். பிள்ளைகள் மீது பாசமான பேச்சும் கண்ணியமான பார்வையும். ஒவ்வொரு நாளும் நம் பெற்றெடுத்த பிள்ளைகளை மடியில உட்கார வச்சுக்கிட்டு, இன்னைக்கு என்னமா பாடம் படிச்ச, இன்னைக்கு என்னமா எழுதுனீங்க, இன்னைக்கு என்னமா டீச்சர் சொன்னாங்க, அடிச்சுட்டாங்கத்தா, ஏமா அடிச்சாங்க, ஓடிட்டா தான் அடிச்சுட்டாங்க, இனிமேல ஓடாதம்மா, நடந்து போமா, அவன் சொல்ற மாதிரி கேட்டுக்கமா, அடுத்தது நீ நல்ல பிள்ளை பேர் வரணும் என்று அன்பாக சொல்லிவிட்டால், இன்னைக்கு அரசியல்ல வெளியிடுறான் ஸ்கூல்கள் எப்படி பிள்ளைகளை திட்டணும், மாடும் திட்டாத உற்சாகம் உள்ளவனே திட்டணுமா, வார்த்தை மாற்றி எதிர்மறையா திட்ட வேண்டாம் என்று பள்ளிக்கூடமே அறிவிக்கி தருகிறது. காரணம், இன்னைக்குள்ள காலங்களில் நபியுடைய காலம் எட்டி பார்க்க வேண்டும். கண்ணியம் எவ்வளவு தூரம் பிள்ளைகளுக்கு தரப்படுமோ நற்குணங்கள் வளர ஆரம்பிக்கும். 5வது, தலைவர்களுக்கு கண்ணியம், பெற்றோருக்கு கண்ணியம், கணவன் மனைவிக்கு கண்ணியம், பெற்ற பிள்ளைகளுக்கு கண்ணியம், உறவுகளுக்கு கண்ணியம். இழந்து போன காலம் இது. அண்ணனோடு சண்டை, தம்பியோடு சண்டை. இந்த காலத்திலே உறவுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கொடுத்தார்கள், கண்ணியத்தை கொண்டும் அன்பை கொண்டும். எனவேதான் குர்ஆன் இப்படி சொல்லும், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உறவுகளை பார்க்கும் போது, யாரோ சொன்னாங்க உன் தம்பி இப்படி எல்லாம் செய்யறான்பா, அப்படிங்கும் போது நம்பிடாதீங்க. ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தா உடனே நம்பாதீர்கள், தீர விசாரிங்க. தம்பி சொல்லி இருப்பானா, நடந்துச்சா, யாரு பேசினா, என்ன பேசினா, ஆராயாமல், திரும்பி ஆராயாமல் சண்டைக்கு போக வேண்டாம், செய்திகளை நம்ப வேண்டாம். இன்னைக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னா வாட்ஸ்அப்பை திறந்து வந்த செய்தி ஃபார்வேர்ட் பண்றது அவ்வளவு ஆசைங்க. ஒரு கடமை மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறோம். அது உண்மையா பொய்யா? பையன் காணா போய் 6 மாசம் ஆச்சு, கடைச்சு 3 மாசம் ஆச்சு, இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம், ஃபாலோ பண்ணிடுவோம், பையன் காணா பிடிச்சு கொடுங்க. அந்த பையன் போன செய்வான், அதை வந்துட்டு அது இருந்து எதை காண்றவங்க உடனே ஃபார்வேர்ட் செய்யறோம். மார்க்கம் சொல்லுது, ஒரு செய்தி கொண்டு வந்தால் பரப்பக்கூடாது. 2வது செய்தி சொல்லுது, கண்ணியவாளர்களே, நீங்கள் யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள், கேலி செய்ய வேண்டாம், பட்டப்பேர் சொல்லி அழைக்க வேண்டாம், உருவத்தை கேலி செய்ய வேண்டாம், நிறத்தை கேலி செய்ய வேண்டாம். தவறாக விளங்குவது உள்ளத்தின் உணர்வுகளை அமுக்கி விடுகிறது. ஒரு சஹாபி வசூல் பண்றது போறார், ஜக்கா வசூல் பண்றது, அவர் பேர் சஹாபி பனு போனவரு அந்த ஊர்க்காரங்கள்லாம், அவன் பூச முஸ்லிமானவர், வசூலுக்கு போயிருக்கிறார். ஊர்க்காரங்க கண்ணிகளுக்கு எல்லாம் வர்றாங்க, வந்ததை பார்த்து இறங்கிட்டாரு, அடிக்க வர்றாங்க. சஹாபி நேரா மதீனாக்கு வந்துட்டு, யார சொல்லலாம் ஜக்காத் கேட்க போனேன், அடிக்க வர்றாங்க, யார சொல்லலாம் சொன்ன உடனே பெருமான் அந்த செய்தியை கேட்டுட்டு சொல்றது, சஹாபி போனவன் சொல்றாரு, உண்மைதான் இருக்கும் அப்படின்னு ஒரு போர் அனுப்பலாமா, மக்களை எச்சரிக்கலாமா என்று யோசிக்கிற பொழுது அந்த மக்கள் ஒடியாடுறாங்க. யார சொன்னாங்க, நாங்க அவமரியாதை செய்யல, வந்தாரு, எங்க ஊர் கண்ணியம் கொடுக்க பார்த்தோம், பயந்து வந்துட்டாப்புல, தப்ப வழங்கிட்டாரு. அப்ப அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா, நாயகமே உங்களுக்கு யார் செய்தி சொன்னாலும் அந்த செய்தி சரியா என்று யோசியுங்கள். கண்ணியமான பெருமக்களே, உலகத்திலே யாரின் மீது பாசம் தெரியுமா? கடைசியா முடிக்கிறேன், நம் மாற்றுவது அன்பர்கள் கூட, மிருகங்கள் கூட, அவைகள் மீதும் அன்பு காட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காண்பித்தார்கள். ஒட்டகம் வரலையா, நபிட்ட வந்து சொன்னீங்க, கண்ணீர் வெட்டி யார சொல்லலாம், நம்ப பொதி சேர்க்கிறா, நம்ப சுமை ஏற்றா,
சுமக்க முடிய நாயகமே என்று ஒட்டகம் பேசியது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொஞ்ச தூரம் ஏத்திட்டு போங்க, கொஞ்ச தூரம் இறக்கிட்டு ஓய்வு கொடுங்க, அப்புறம் ஏத்திட்டு போங்க, அப்புறம் இறக்குங்க, தொடர்ச்சியை பிரயாணம் செய்யாதீங்க, முதுகு வலிக்கும் சொன்னாங்களே. ஒட்டகத்திற்கும் கண்ணியம், பாறைகளுக்கும் கண்ணியம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், பக்கத்து ஊர்ல மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, சூழ்நிலை நம்ம கொடுத்து உதவி சொன்னா எல்லாம் காசுலா புரிவாங்களா இருக்குது, பணம் காசு கொஞ்சம் கொடுங்க, அவங்கள காசு கொடுத்து வறுமையை போக்கி கொஞ்சம் முன்ன உணவு கொடுத்தால் ஈமானை விலக்கி விடலாம் என்று சொன்ன பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி கையில காசு இல்லையப்பா அப்படியே சொன்ன பொழுது அங்கே ஸைத் இப்னு தஸ்னா என்கிற யூதன் இருந்தான். அவன் சொன்னா, என்ன முகமது காசு தானே வேணும், நான் கொடுக்கிறேன் வாங்க என்று காசு கொடுத்தான். நிபந்தனை போட்டா, காசு தர்றேன், ஆனா இந்த இடத்துல தோட்டத்துல வெளியில பேருக்கு பழங்கல இத்தனை தேடி கொடுப்பீங்களா? பெருமானார் பார்த்தான், கொடுக்க ஒண்ணு பிரச்சனை இல்லை, வாங்கிக்கப்பா, நீ பணம் கொடுப்பா. முதல்ல 80 தீனார் கொடுத்தாரு. 80 தீனார் வாங்கிட்டு கொடுத்தாச்சு, போயாச்சு. 2 நாள் டைம் இருக்கு வாங்குறது. பெருமானார் மகளிர் தொழுட்டு வெளியே வர்றாரு, கூட்டத்தோடு வந்தாரு. கோபத்தோடு வந்தார். பெருமானார் கழுத்தில் இருந்த அந்த துண்டை நெருங்கி கேட்கிறார், குடும்பமே பிடித்தா இருப்பீங்களா, காசு நான் தர மாட்டீங்களா என்று அழைத்து கேட்கிறார். பெருமானார் சொன்னாங்க, இன்னும் 2 நாள் டைம் இருக்குப்பா, கொடுத்துடுறோம்பா, என்ன கொடுக்குறீங்க வர்றீங்க என்று கத்த ஆரம்பிக்கிறார். கோபம் வந்துச்சு, எழுந்திருத்தாங்க. என்ன நபியிட்ட போய் முறையிடுறியா, கழுத்து பிடிக்கிறியா என்று கொஞ்சம் கண்களை கூர்மையாக்கி வார்த்தையை தடிப்பமாக்கி கொஞ்சம் வாளிலை கை வைத்து காண்பித்த உடனே ஸைத் கையை எடுத்து விடுகிறார். சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே, நீங்க ஒண்ணு எங்கிட்ட பேசி இருக்கணும், யார சொன்னா வாங்கினா கொடுத்துருங்க அப்படியே சொல்லி இருக்கணும். இல்ல அவர்கிட்ட மிருதுவா, எப்பா டைம் இருக்குதுப்பா, எப்படி கொடுப்பாங்கப்பா என்று மிருதுவா பேசி இருக்கணும். ஏன் சத்தத்தை உயர்த்தினீர்கள், கண்களை ஏன் உயர்த்தி காண்பித்தீர்கள், நாக்கு ஏன் சுழன்றது, ஏன் கைவாளுக்கு போனது, குற்றம் இது. யார் அவர்? ஸைத் தஸ்னா குடும்பத்தாரா, ஊருக்காரரா? நம்முடைய மார்க்கத்தின் பிற மார்க்க சகோதரர் அவர். அவருக்கும் கண்ணியம் கொடுத்தாங்க. கத்தியை காண்பித்தது தவறு, நாவை சுழற்றிய தவறு, போங்க அவர் கேட்டதை கொடுத்துட்டு 20 மரக்கால் பேரித்த மரத்தை கொடுத்துட்டு வாங்க சொன்னார். கண்ணியமான பெருமக்களே, நாம் உலகத்தில் வாழ்கிற பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் என்ன அமல் செய்யறோங்கிறது பெருசு இல்லைங்க. மகளிர் போறோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாராக. வாழ்க்கையெல்லாம் சொல்லுவோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ரம்ஜான் நோன்பு வைப்போம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் இபாதத்துக்கும் தர்மத்துக்கு பின்னால் அதர்மம் இருந்தால் தர்மம் அழிந்து போகும். அழிந்து போகும் தர்மங்கள். ஒருத்தர் கைய வெட்டப்பட்ட ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்கு, ஒரு யாரு மன்றாணி பலாதவி மன்னாவதா, மன்றாணி என்னை யாரு பார்க்கிறீங்க, அநியாயம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க. பக்கத்து வீட்டுக்கு, நண்பருக்கு, அடுத்தவருக்கு, ஊருக்கு, கடைக்காரருக்கு, பக்கத்துக்கு யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்கப்பா சொல்லிட்டே ஒடியாரு. நிப்பாட்டினாங்க, ரத்தம் அடியுது, என்னப்பா ஆச்சு? அவர் சொன்னாரு, எனக்கு உடம்பு வலு இருக்குது, ஊருக்கு போனேன், கடைக்கு அந்த ஆற்றுக்கு போனேன், பெரிய மீன் பிடிக்காது, மீன் இருந்துச்சு, பார்த்தா பெரிய மீன், கையில காசு இல்லை, அழுவி போட்டு குடுறா மீன் அப்படின்னு மீன்காரன் அழுதுட்டு, இதுதாங்க வாழ்க்கையே, காசு கொடுங்கன்னு கேட்டான். காசா அப்படின்னு, ஐயா விட்டுருங்கன்னா மீனை கொண்டு வந்தேன், சாப்பிட்டேன். அடுத்த வினாடி கை வலித்தது, டாக்டர் போனேன். டாக்டர் சொன்னார், உன்னுடைய விரல்கள் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் நோய் பரவும் சொன்னார். நான் மீண்டும் விரல்கள் எடுத்துவிட்டு பார்க்கிறேன். 2 நாட்களுக்கு பின்னால் கை வலிக்கிறது. டாக்டர் சொன்னார், மணிக்கட்டு எடுத்தாரா முடியும். சரி, அடுத்த 2 நாள் கை வலிக்கிறது. அவர் சொன்னாரு, முழங்கையோடு எடுத்தா தான் முடியும். நான் சொன்ன, ஏன் டாக்டர் ஆயிட்டே இருக்குது? என்னப்பா பாவம் செஞ்சாரு? ஒரு அநியாயம் பண்ணிட்டேன், முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு வா. இல்லை, முழங்கை கையோடு போகும், கழுத்தோடு போகும்,
நான் வேகமாக மீன் காட்ட போய் எப்பா என்ன மன்னிச்சது, உன்னை அதட்டினது, திமிரா பேசினது எல்லாம் தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த காயம் ஆறியது. அன்னையின் நோயை தடுத்தான். உண்மையிலேயே நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொண்டு துஆக்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கும் வார்த்தையாலே, வாழ்க்கையாலே, சொல்லாலே, செயலாலே, பணத்தாலே, பதவியாலே யாருக்கும் தொந்தரவில்லாது நல் உறவுகளோடு இணக்கமாக வாழ்ந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை பேணிய மக்களாய் எளிய வாழ்க்கை, இணக்க வாழ்க்கை, சந்தோஷமான விட்டுக் கொடுக்கிற வாழ்க்கையை நாம் நம் வாழ்க்கையோடு சேர்த்து நமது ஊர் சம்பிரதாயம் என்ன தெரியுமா? நோன்பு வரும் பொழுது எல்லாத்தையும் பிள்ளைகளை வீட்டுக்கு போய் குபிமான போயிட்டு வா, சலாம் சொல்லிட்டு வான்னு சொல்லுவோம். நம்ம ஊர் பரம்பரை அப்படித்தான் பழகி இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைப்போம். ராதாட்ட போயிட்டு வா, நன்னாட்ட போயிட்டு வா, குப்பிட்டு போயிட்டு வா, மாமிட்ட போயிட்டு வா, சலாம் சொல்லிட்டு வா. எதுக்கு அனுப்புறோம்? உறவுகள் மேம்படுவதற்கு, கண்ணியம் எல்லோரையும் அரவணைக்கிற இணக்கமான வாழ்க்கை பழகன ஊர் நமது ஊர். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அண்ணன் நபியின் பாரம்பரியத்தோடு இணைத்து சுன்னத்தோடு வாழ்கிற நல்லதொரு ஊராக நமது ஊரை ஆக்கி தருவானாக. எல்லா குடும்பங்கள் நிம்மதி தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக, ஆரோக்கியத்தை தருவானாக, வியாபாரங்கள் தொழில் துறைகளை பறக்க தருவானாக, நீண்ட ஆயுளை தருவானாக, குழந்தை பாக்கியத்தை தருவானாக. எங்கள் ஊரில் யாரெல்லாம் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அத்தனை கபர்வாசிகளுக்கும் கபரை சொர்க்க பூங்காவனமாக்கி வைப்பாயாக. நாங்கள் வாழ்கிற ஒவ்வொருவரும் 5 நேரம் தொழுது மரணிக்கும் தருவாயிலே கலிமா சொல்லும் உயர்ந்த வாக்கியத்தை தருவாயாக. மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் ஹரமே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாக்கியத்தை தந்து ரவுலாவில் நின்று ஸலவாத் சொல்லக்கூடிய வாக்கியத்தை அனைவருக்கும் தந்து புரிவாயாக என்று துஆ செய்தவனாய் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நிர்வாகத்திற்கும் உலமாக்களுக்கும் மக்களுக்கும் நான் ஜஸாக்குமுல்லாஹ் கைரா என்று நன்றியோடு சொல்லி வார்த்தை நிறைவு செய்கிறேன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.